வணக்கம் நேயர்களே. இன்று ஜனவரி 4 2026 ஞாயிற்றுக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வேயில் 27,000 உக்ரேனியர்கள் பணியில். ஒஸ்லோ நோக்கிய சாலைகளில் நெரிசல். ட்ரம்ப் கிரீன்லாந்து எங்களுக்கு தேவை. இனி விரிவான செய்திகள். நோர்வேயில் 27,000 உக்ரேனியர்கள் பணியில். உருசிய படையெடுப்புக்கு பின்னர் நோர்வே வந்த உக்ரேனியர்களில் ஏறத்தாழ 27,000 பேர் இப்போது வேலைவாய்ப்பில் இணைந்துள்ளனர். மொழி மற்றும் அறிமுக பயிற்சிகள் இதற்கு முதன்மை காரணமாக அமைந்துள்ளன. ஒஸ்லோ நோக்கிய சாலைகளில் நெரிசல். இயவிசியரின் தோன்றநாள் திருநாள் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிவதால் இன்று மாலை ஒஸ்லோவுக்கு வரும் நெடுஞ்சாலைகளில் அதிக நெரிசல் எதிர்பார்க்கப்பட்டது. சில இடங்களில் சாலை வழுக்கலாக இருக்கக்கூடும், எனவே வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக ஓட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டது. ட்ரம்ப் கிரீன்லாந்து எங்களுக்கு தேவை. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு பிறகு கிரீன்லாந்து தீவு அமெரிக்க தலையீட்டின் அடுத்த இலக்காக இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் உருசிய மற்றும் சீன கப்பல்களின் இருப்பை அவர் காரணமாக சொன்னார். இந்த கருத்து டென்மார்க் மற்றும் அனைத்துலக அளவில் கடும் எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.